ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராயன் மூவில இருந்து தனுஷ் சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரன். டைட்டிலே எப்படி அடங்காத அசுரன், நடிப்பு அசுரன், அசுரன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எங்க தலைவரை பத்தி ராஜேஷ்க்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ வந்து தனுஷ் தான். ஸோ தனுஷ்னு சொன்னோன்னே யாரும் என்ன தனுஷ் சார்னு சொல்லு, தனுஷ் அண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல திட்டாதீங்க. ஓகே, தனுஷ் அண்ணா. சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் பிசினஸ், ஏஆர்எம்எல் மியூசிக்கல், தனுஷ், ராயன். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. ஏஆர்எம்எல் வாய்ஸ். கெட்டப் பாத்தியா? எடிட் ஆகுங்களா? ஏஆர்எம்எல். ஓ, தனுஷ் 2 பேரும் படிக்கிறாங்க. பிரபுதேவா மஸ்ட் செட்டுக்கே வந்திருக்கப்பா. காளிதாஸ் எவ்வளோ பேரு. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஏஆர்எம்எல் இது சூப்பரா இருக்குடா. பிரபுதேவா லிரிக்ஸ் பாயிண்ட் ஒரு ரெண்டுமே வருதுண்ணா. சாமி பாட்டு மாதிரி இருக்குல்ல? தனுஷ் டைரக்ஷன். அதே நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, அந்த அது என்ன சொல்லுவாங்க, ராவணனா? தனுஷ் பேச முடியாது சென்டர்ல. ராயன். ஆஹா, அந்த பாட்டு பாடுற முடி இருந்திருக்கு பாத்தியா? யாரு தெரியுதா? லிரிக் வீடியோ பை வெங்கி. சூப்பரா இருந்துச்சு, பாட்டு சூப்பரா இருக்கு. அண்ட் நாங்க இன்னும் சவுண்ட் எஃபெக்ட்டோட நிறைய பார்த்துருந்தோம்னா சூப்பரா இருந்திருக்கும். இல்ல லேப்டாப்ல கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் கேக்குது. நல்லா இருந்துச்சு, எடிட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இது ஒரு சாமி பாட்டு மாதிரி அந்த மாதிரி தானே இருக்கு. ஒரு சாமி பாட்டு மாதிரியும் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு வெறியோட பாடுற மாதிரி இருக்கு. லைஃப் ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரியும் இடையில ஏஆர்எம்எல் அந்த வாய்ஸ்ல வந்ததெல்லாம்
லைஃப்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 பேர் பார்த்துருப்பீங்க, தனுஷ், அப்புறம் காளிதாஸ், அப்புறம் இன்னொருத்தவர், அவர் பேர் என்னன்னு சரியாக தெரியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. அவங்க மாரியம்மாள் இந்த படத்துல ஆர்யா சர்பேட்டா பரம்பரை, அவங்க 4 பேர் ஐ திங்க் அது ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாமே. இருக்கலாம். ஆனா ஏன்னா நான் இப்பதான் பாக்குறேன் டைரக்டர் போய் தனுஷ்னு போட்டுருக்கு இல்ல. நான் இப்பதான் பாடுனது கூட அவன் பாடுனதும் தனுஷ் 2 பேர் சேர்ந்து பாடிருக்காங்க. லிரிக் ரைட்டரும் அவர்தான். எல்லாமே பண்ணுவாங்க, டைரக்ஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க, லிரிக் மட்டும் தான் பண்ணுவாங்க. இருமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி சார் தலைவர் எனக்கு தலைவர்னா யாருன்னு நல்லாவே தெரியும். நாங்க சும்மா ஒரு வீடியோக்காக தாங்க சொன்னோம். அதுக்கு எங்க கீழே கமெண்ட்ஸ் அப்படி கழுவி ஊத்துறீங்க. 2 நாள் அழுதுட்டே இருந்துச்சு வீடியோ கமெண்ட்ஸ்லாம் பார்த்து. எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால எனக்கு இதெல்லாம் புதுசு, அதனால எனக்கு டக்குன்னு ஒரு ஆள் பேட் கமெண்ட் பண்ணவும் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. இப்பதானே புதுசா வந்திருக்க யூடியூப்ல பேட் கமெண்ட்ஸ்லாம். அது பேட் கமெண்ட்ஸ் கூட கிடையாது, அது சொல்றாங்க அவ்வளவுதான். ஒரு சஜஷனா சொல்றேன். என்ன தலைவர் தெரியாதா, யார் நீ அப்படின்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தலைவர்னா யாருன்னு தெரியும். சும்மா வீடியோக்காக அந்த மாதிரி சொன்னான். ஓகே, இந்த வீடியோல தனுஷ் சொன்னவனே தனுஷ் சொல்றேன். நானும் தனுஷ் ஃபேன் தான். ஸோ தனுஷ்னு சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாங் பார்த்துருப்பீங்க நீங்களும், எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ் கீழே தனுஷ் ஃபேன்ஸ் லைக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரீன் கலர் டிக் மார்க் அதை போட்டு விடுங்க. எத்தனை பேர் எவ்வளவு லைக் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஃபயர் விடுங்க. ஓகே, தனுஷ் ஃபேன்ஸ்ல கீழே ஃபயர் விடுங்க. ஒரு இந்த சாங் மாதிரி ஃபயரா இருக்கட்டும். ராஜேஷ்லாம் தீவிர ரசிகன். ஒரு சில இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, நிறைய சொல்லிருக்காங்க பார்க்க தனுஷ் மாதிரி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஆனா ஓகே இருக்கட்டும், அது என்னோட பர்சனலா இருக்கட்டும். பப்ளிக்கா நான் சொல்ல பப்ளிக் ஸ்டடி பண்ண வரும்ல. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோல சொல்லிக்கிறோம். கொஞ்சமாதான் தனுஷ் மாதிரிக்கான இருக்கு அப்படின்னு பரவாயில்ல, அதுக்கு நான் அசர மாட்டேன். ஓகே, அண்ட் அடுத்து நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கு, எடிட் பண்ணிட்டு இருக்கோம், லைன் அப்ல இருக்கு. ஓகே, ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. சேனலையும் பார்த்துட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.